கடலோர கிராமத்தை வசித்தான் முருகன். அவனுக்கு ஒரே கனவு, தன் கிராமத்து மக்களுக்கு மின்சாரம் இல்லாத இருளை போக்க வேண்டும். முருகனின் குடும்பம் வறுமையிலிருந்தது. அவனது அப்பா ஒரு மீனவர், அம்மா கூலி வேலை செய்பவள். ஆனால் முருகனின் மனதில் ஒரு தீப்பொறி எரிந்தது. பள்ளியில் முருகன் அறிவியலில் ஆர்வம் கொண்டவன். ஆனால் புத்தகங்களுக்கு பணமில்லை. இரவில் விளக்கு வெளிச்சத்தில் பழைய புத்தகங்களை படித்து காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் யோசனையை கற்றான். நம்ம கிராமத்துக்கு மின்சாரம் கொண்டு வருவேன் என்று மனதில் உறுதி எடுத்தான். முதலில் எல்லோரும் அவனை கேலி செய்தனர். படிக்காத பையன், இதெல்லாம் முடியுமா என்று சிரித்தனர். ஆனால் முருகன் விடவில்லை. கிராமத்தில் உள்ள பழைய சைக்கிள் பாகங்களையும் மரக்கட்டைகளையும் சேகரித்து ஒரு சிறிய காற்றாலையை உருவாக்கினான். பல முறை தோல்வியடைந்தான். காற்றாலை சுழலவில்லை, மின்சாரம் தயாரிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அவன் மனம் தளர்ந்தது. ஆனால் அவனது கனவு அவனை மீண்டும் எழுப்பியது. ஒருநாள் அவனது பள்ளி ஆசிரியர் அவனது முயற்சியை பார்த்து அருகிலுள்ள நகரத்தில் உள்ள அறிவியல் மையத்திற்கு அவனை அழைத்துச் சென்றார். அங்கு முருகனின் காற்றாலை மாதிரியை பார்த்த பொறியாளர்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அவனுக்கு உதவி செய்து ஒரு சிறிய மின்சார உற்பத்தி கருவியை உருவாக்க உதவினர். முருகன் தன் கிராமத்திற்கு திரும்பி காற்றாலையை அமைத்தான். முதல் முறையாக கிராமத்து வீடுகளில் விளக்குகள் எரிந்தன. மக்கள் கண்ணீருடன் முருகனை தூக்கி வைத்து கொண்டாடினர். நீ எங்க கிராமத்தோட ஒளி என்று அவனை பாராட்டினர். முருகன் புன்னகைத்தான். விடாமுயற்சி இருந்தா எந்த இருளையும் ஒளியாக்கலாம் என்று சொன்னான். அவனது கனவு ஒரு கிராமத்தையே மாற்றியது.